Hello friends, இது உங்க சூப்பர் சுவை தமிழ் யூடியூப் சேனல். வீட்டு வேலை செய்யறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். முக்கியமா வர்க் பண்ணிட்டு இருக்க பெண்களுக்கு வீட்டு வேலை செய்ய அவ்வளவா டைமே கிடைக்காது. கிடைக்கிற கொஞ்ச நேரத்திலேயே எல்லா வேலையும் அவங்க முடிக்கணும். அவங்களுக்குலாம் யூஸ் ஆகுற மாதிரி இன்னைக்கு இந்த வீடியோல நாம ஒரு 14 சமையல் மற்றும் வீட்டு குறிப்புகள் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நம்பர் 1, ஒயிட் ட்ரெஸ்ஸை மடிக்கும் போதோ இல்லைனா ஆல்ட்ரேஷன் பண்ணும் போதோ கையில் டால்கம் பவுடர் தேய்ச்சிக்கிட்டா வெள்ளை ட்ரெஸ்ஸில் அழுக்குப்படாது. நம்பர் 2, சமையல் பண்ணும்போது தரையிலையோ இல்லை கேஸ் ஸ்டாண்ட்லேயோ லெமன் ஜூஸ் பட்டுருச்சுன்னா அசிங்கமாக ஒயிட் கலரில் ஆகிடும். அதை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட் இதை க்ளீன் பண்ண ஒரு ஈஸியான வழி இருக்குது. கொஞ்சம் வெண்ணெயை அந்த கரை மேலே தடவி கொஞ்ச நேரம் கழித்து தொடச்சிட்டா அந்த கரை போய் இடம் நல்லா பளபளன்னு ஆகிடும். நம்பர் 3, வீட்டில் பெயிண்ட் அடித்தா கண்டிப்பாக ஒரு 3 நாளைக்காவது அந்த ஸ்மெல் வீட்டுக்குள்ளே இருக்கும். சில பேருக்கு இந்த ஸ்மெல் ஒத்துக்காது. ஸோ பெயிண்ட் ஸ்மெல் டக்குன்னு போக வைக்க ஒரு வழி இருக்குது. எந்த ரூம்லலாம் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களோ அங்கெல்லாம் ஒரு பக்கெட் தண்ணியை கொண்டு போய் வைங்க. பெயிண்ட் ஸ்மெல் கொஞ்ச நேரத்தில் போயிடும். நம்பர் 4, எல்லாருமே கண்டிப்பாக கோல்டு ஜுவல்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாங்கும்போது அதில் இருக்க பளபளப்பு கொஞ்ச நாள்லையே போயிடும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா அந்த நகையை பஞ்சில் சுற்றி வைங்க. எப்போவுமே புதுசு மாதிரி ஜொலிக்கும். நம்பர் 5, வீட்டில் டூல் பாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு பீஸ் சாக் பீஸையோ இல்லைனா கறி துண்டையோ போட்டு வைங்க. அப்போதான் உள்ளே இருக்க டூல்ஸ் எல்லாம் ஈரப்பதத்தினால துரி பிடிக்காமல் இருக்கும். நம்பர் 6, வீட்டில் முறம் இருந்ததுன்னா அதில் மர சாமானுக்கு அடிக்கிற பெயிண்ட்டை தடவி வைங்க. அப்போதான் முறம் நல்லா புதுசு மாதிரி பூச்சி அரிக்காமல் இருக்கும். நம்பர் 7, குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நாம் ரப்பர் பேண்ட் போட்டு விடுவோம். ரப்பர் பேண்ட் கொஞ்ச நாள்லேயே ஒன்றுக்கொன்று ஒட்டிக்கும். இப்படி ஆகாமல் இருக்கணும்னா ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்க டப்பாவில் கொஞ்சம் டால்கம் பவுடரை போட்டு வைங்க. ஒன்றுக்கொன்று ஒட்டாது. நம்பர் 8, வெங்காயத்தை பிளாஸ்டிக் பேக்கில் போட்டு நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்து விட்டுனா கண்ணில் எரிச்சல் ஏற்படாது. நம்பர் 9, ஜரிகை பார்டர் இருக்க ப்ளவுஸை துவைக்கும் போது பார்டரை ஒரு பாலித்தீன் பேக்கில் நுழைச்சி நல்லா டைட்டாக கட்டிட்டு ப்ளவுஸை வாஷ் பண்ணால் பார்டர் கசங்காமல் நல்லா புதுசு மாதிரி இருக்கும். நம்பர் 10, ஹார்பிக் லைசால்லாம் காலியானதும் அந்த பாட்டிலில் டெட்டால் ஃபெனால்லாம் ஊற்றி வச்சா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்பர் 11, வீட்டில் சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்தி அருவாமனையெல்லாம் துருப்பிடிச்சிருந்தா இனி வீட்டிலேயே அதை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஒரு லெமன் எடுத்து கட் பண்ணி அதை துரு மேலே தேய்ச்சா டக்குன்னு துரு கரையெல்லாம் போயிடும். நம்பர் 12, நிறைய பேர் துணிக்கு நீலம் போடுவாங்க. ஸோ நீலம் போடும்போது அந்த தண்ணியில் கொஞ்சம் வாஷிங் சோடாவையும் கலந்து நீலம் போட்டால் திட்டு திட்டா இல்லாமல் நீலம் சமமாக ஆயிடும். நம்பர் 13, சமையல் ரூமில் எண்ணெய் பசை இருக்க இடத்துல சுண்ணாம்போட கெரோசின் கலந்து அடித்தா பிசு பிசுப்பு போயிடும். நம்பர் 14, ஆணி அடிக்கும் போது அதோட நுனியில் தேங்காய் எண்ணெயை தடவுனா ஆணி ஈஸியாக செவுரில் இறங்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.